மரகத ராஜான்னு நினைக்கிறேன். யாருமே எதிர்பார்க்கல. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம். அங்கிருந்தே படத்தோட பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னதுன்னா தியேட்டர் ஓனர்ஸுமே எங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா, இந்த பொங்கல் எங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னாங்க. ஸோ மரகத ராஜா அவ்வளோ பெரிய வசூலா சார்? ஆமாம், பெரிய வசூல். அதாவது மரகத ராஜா படம் எடுத்து கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து ஒரு காமெடி படம், எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது, காமெடி படங்களே கிடையாது. சினிமாவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அந்த என்டர்டைன்மெண்ட்டே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. படம் ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே போனால் வெட்டு குத்து ரத்தம் ஆக்ஷன் அந்த மாதிரி அடி தட்டி சண்டை, நம்ம மேலே தான் அடி விழுகல, அந்த மாதிரி தான் வர வேண்டியதாக இருக்குது. சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி. அது நீங்கள் பொழுதுபோக்குறதுக்கு போகிறீங்க, அப்போ 2 மணி நேரம் நீங்கள் வந்து சிரிச்சிட்டு வரணும். உள்ள தெளிதா படம்னா நான் ஸ்டாப் காமெடியாக இருக்கும். ஓகே. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போன மாதிரி 2 மணி நேரம் கலக்கலன்னு ஜாலியாக இருக்குமா, ஜாலியாக இருந்து வரலாம். ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த மாதிரி பேட்டர்ன் படமே இல்லை. அப்போ அந்த ட்ரையாக இருந்த நேரத்தில் அந்த படம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்துச்சு. அது பெரிய வசூலை கொடுத்தது. அந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் தான். ஓகே. அந்த படத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த தயாரிப்பாளர் வந்து இறந்து போய் ஏகப்பட்ட கடனாகி வட்டி மேலே 12 வருஷம் வட்டி நாங்கள் சினிமாக்குள்ள அதான் ஒன்றும் ரிலீஸே பண்ண முடியாது. அப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு முயற்சி எடுக்கிறார். இந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், இந்த படம் போட்டால் அவ்வளோதான், மண்ணோட மண்ணா அப்படி போயிடும், உங்கள் காசு வராது. நான் இந்த படத்தை அடிலாம் கிடையாது, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், லாபம் வந்தால் அவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் முன்னெடுப்பு எடுத்தார். படம் அவர் பார்த்தாரு, படம் பிடிச்சி போச்சு. அவருடைய முன்னெடுப்பில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டான டைம் அது. அந்த நேரத்தில் படம் வந்தோடனே பெரிய வசூலை கொடுத்தது. எல்லாத்துக்கும் கடனை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ என்னன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் படம் இல்லை.